ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ வந்து எக்ஸாம்பிள் 1.4 பார்க்க போகிறோம். 10th மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸாம்பிள் 1.4 பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, லெட் A ஈக்குவல் டு 3 4 7 8 அண்ட் B ஈக்குவல் டு 1 7 10 விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் A டு Bன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஏயும் பியும் கொடுத்துட்டு கீழே ஒரு 4 செட் ஆஃப் ரிலேஷன்ஸ் கொடுத்துட்டு கீழே ஒரு 3 செட் ஆஃப் ரிலேஷன்ஸ் கொடுத்துட்டு எதெல்லாம் வந்து எந்த செட்ஸ்லாம் வந்து ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்குறப்ப ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு கேட்டோடனே நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து ஏ கிராஸ் பி தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ ஏ கிராஸ் பி பண்ணிவிட்டு அப்புறம் எந்தெந்த செட்ஸ்லாம் எந்தெந்த ரிலேஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி பண்ணுறதுக்கு ஏயோட வேல்யூ 3 4 7 8 கிராஸ் 1 7 10. ஸோ A cross B ஓட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு 3லேருந்து 3 எழுதலாம். 3, 1 3, 7 3, 10. நெக்ஸ்ட்டு 4லேருந்து இந்த 3ஐயும் எழுதலாம். 4, 1 4, 7 4, 10. அடுத்து 7லேருந்து இந்த 3 எழுதுகிறப்போ 7, 1 7, 7 7, 10. நெக்ஸ்ட்டு 8லேருந்து இந்த 3 எழுதுவோம். 8, 1 8, 7 8, 10. ஸோ நம்ம வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த செட்ஸ்லாம் தான் ஏ டு பிக்கு ஆன ரிலேஷன். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த ஒரு சப்டிவிஷனாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, R1 இஸ் ஈக்குவல் டு 3 cross 7 4 R இஸ் ஈக்குவல் டு 3, 7 4, 7 7, 10 8, 1. ஸோ இந்த செட் வந்து ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பியான்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற இந்த செட்ஸ் எல்லாமே ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு பார்க்கணும். ஏ கிராஸ் பியில் இருக்கிற எல்லாமே ஏ கிராஸ் பியில் இருந்துச்சுன்னா இட் இஸ் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 cross 7 இருக்குது. ஸோ 3 cross 7 இருக்குது. 4 cross 7 இருக்கா இருக்குது. 7, 10 இருக்குது. 8, 1 இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எல்லா செட்ஸுமே இட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. அப்போ இட் இஸ் ஏ ரிலேஷன். ஸோ நம்ம அதை எப்படி எழுதணும்னா, R1ல் இருக்கிற எல்லாமே பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. ஸோ இங்கே R1ல் இருக்கிற எல்லா செட்டுமே ஏ கிராஸ் பியில் இருக்கிறதுனால thus we conclude thus என்ன சொல்லணும்னா, என்ன சொல்லணும்னா R1 is a relation from A to B. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். thus R1 is a relation from. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். R1ல் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே ஏ கிராஸ் பியில் இருக்கிறதுனால R1 is a relation from A to Bன்னு சொல்லிட்டோம். இப்போ செகண்டு சப்டிவிஷன் R2ல் என்னெல்லாம் இருக்குது, ஜஸ்ட்டு 3, 1 and 4, 12. ஸோ இது வந்து இந்த செட்டில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 3, 1 இருக்குது. 4, 12 இருக்கா, இல்லை. ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே இருக்கணும். அதாவது ஒரு வேல்யூ இல்லைன்னா கூட அது வந்து ரிலேஷன் கிடையாது. ஸோ நம்ம இப்போ என்ன எழுதணும், R2ல் இருக்கிற அந்த 4, 12. ஸோ எப்படி எழுதணும்னா, இந்த 4, 12 வந்து பிலாங்ஸ் டு R2 பட் இந்த 4, 12 வந்து R2ல் இருக்குது, ஆனால் A cross Bயில் இல்லை. It does not belongs to A cross B. அப்போ என்ன எழுதணும்,
ஸோ 4,12 வந்து R2ல் இருக்குது, பட் 4,12 வந்து A cross Bயில் இல்லை. அப்போ என்ன எழுதணும்? ஸோ R2 is not a relation from A to B அப்படின்ட்டு செகண்ட் சப்டிவிஷனும் நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம் that R2 is not a relation from A to B. நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷனில் இருக்கிற R3 ஃபஸ்ட்டு எழுதுவோம். 3,7 4,10 ஸோ R3ல் என்ன இருக்குது? இந்த செட்டில் இருக்கிறதெல்லாம் இதில் இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம். 3,7 இருக்குது, 4,10 இருக்குது, 7,7 இருக்குது, 7,8 இல்லை, 8,11 இல்லை, 8,7 இருக்குது, 8,10 இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற இவ்வளோ இதில் வந்து 2 வேல்யூ வந்து இந்த செட்டில் இல்லை. ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட அது வந்து ரிலேஷன் கிடையாது. ஸோ நம்ம முன்னாடி எழுதின மாதிரியே எழுதிடலாம். இந்த மாதிரி 7,8ம் 8,11ம் பிலாங்ஸ் டு R3, பட் அந்த ரெண்டுமே திருப்பி 7,8 8,11 வந்து does not belong to A cross B. ஸோ வழக்கம் போல் R3 is not a relation from A to B. ஸோ நம்ம 3 சப்டிவிஷனுமே தனித்தனியாக கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். ஸோ இதில் வந்து R1 மட்டும்தான் ரிலேஷன், R2வும் R3யும் ரிலேஷன் கிடையாது. ஏன்னா அதில் இருக்கிற ஒரு வேல்யூ வந்து அதில் A cross Bயில் இல்லை. ஸோ இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். தேங்க்யூ.